நமக்கும் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவுக்கும் இடையில ஒரு பெரிய பெரிய பிரிவினையை உண்டு பண்ணுகிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாவங்களும் நம்ம மேல் இருக்கிற சாபங்களும் தான். ஆனால் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தால் கூட அவைகளை உடைத்து நொறுக்குகிற சம்மட்டி எது அப்படின்னு பார்த்தா நாம் தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அவைகள் உடைந்து சுக்குநூறாகின்றன. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21லிருந்து 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வருகிறாள். அவளுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. கொடிய வேதனைப்படுகிறாள். எப்படியாவது தன்னுடைய மகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கணுமேன்னு சொல்லி இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு எப்படியாவது அதிலிருந்து விடுதலை தருவார் என்று அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் இயேசு பதில் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவள் முன்னால் பணிந்து கேட்கும்போது கூட பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். இப்போ ஏன் இயேசு இப்படி நடந்து கொள்கிறார்? ஒருவேளை அவருக்கு அதில் விருப்பம் இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் யாரையுமே புறந்தள்ளாதவர் தானே, எல்லாரையும் தன்னிடமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் தானே அப்படின்னு பார்க்கும் பொழுது இவளிடத்துல மட்டும் ஏன் அப்படின்னா, இவள் மேல் இருக்கிற அந்த சாபம் தான் இயேசுவின் இடத்துல அவள் நெருங்கி வரவிடாமல், அவள் அற்புதத்தை பெற விடாமல் தடுக்கிறது. இந்த சாபம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். நோவாவுக்கு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத் என்கிற 3 பிள்ளைகள். அதாவது அந்த காமினுடைய குமாரனாகிய கானான் அவன் செய்த தவறுனால கானான் சபிக்கப்பட்டவனாக மாறினான். 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த கானான் சபிக்கப்பட்டவனான அப்படின்னால அந்த கானானுடைய வம்சாவளியில் வந்தவ தான் இந்த கானானிய ஸ்திரீ. பாருங்க, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கூட இயேசுவுக்கு வாழ்ந்த நாட்களில் வரைக்கும் அந்த சாபம் அவள் மேலே இருந்து கொண்டே இருக்குது. இந்த சாபத்தினால தான் அவளை நாய்க்குட்டி என்று சொல்லி அவள் இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கானானிய ஸ்திரீ காண்பித்த அந்த விசுவாசம் அந்த சாபத்தையும் உடைத்து அவளுடைய மகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, விடுதலையை பெற்று தந்தது. என்ன சொல்றான்னா, பிள்ளைகளின் அப்பத்தை போடுறது சரியில்லை தான், ஆனால் அந்த பிள்ளைகள் எஜமான்கள் மேஜையில் உட்காந்து சாப்பிட்றாங்களே, அது கீழே விழும்போது அந்த நாய்க்குட்டிகள் தின்னும் இல்லையா, அதை எனக்கு நீங்கள் கொடுக்கலாமேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் இயேசுவை அசைத்தது. அவரால் பதில் சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள், உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்போ இந்த சம்பவத்திலேருந்து பார்க்கும் பொழுது அவளுடைய மகள் அந்த நேரமே ஆரோக்கியமானால் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம காண்பிக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசித்து நாம் அண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. காட் பிளஸ் யூ. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம மேல் இருக்கிற எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவை நம்முடைய விசுவாசம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.